ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எங்க இருக்கோம்னா மதுரையில இருக்கோம். சித்திரை திருவிழா அழகர் ஆத்துல இறங்குற அந்த வீடியோவை அந்த நேர்காணலை பார்க்க வந்திருக்கோம். இங்க வந்து பார்த்தா பயங்கர கிரௌடு. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு கிரௌடு இருக்குன்னு. இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா 2:10 ஆகுது. 2:10 வந்து எவ்வளவு கிரௌடு வருதுன்னு பாருங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் தானே, அதனால செம்ம கிரௌடா இருக்கு. அதாவது இங்க எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அடி தடி சண்டை போலீஸ் ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு நாள் தானே. இங்க போலீஸ்காரங்க சேட்டை பண்றவங்க அடிக்கிறாங்க, இந்த மாதிரி தான் பண்றாங்க. யாராவது சேட்டை பண்றாலும் அவங்க அடிச்சு தோட்டி விட்டுறாங்க. அடி இப்பா என் காலில தான் ஒருத்தவங்க வந்து அடி வாங்கி விழுந்து பயங்கரதா இருந்துச்சு. இது வந்து இதே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மதுரைக்கு வந்து அழகர் கோயில் இறங்குறத பார்க்க வந்திருக்கோம். இது பார்த்தா ரொம்பவும் நல்லா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் எங்கேயும் நடந்திருக்கான்னு நான் பார்த்ததே இல்லை. நான் வந்து என்னோட சின்ன வயசா இருக்கும்போது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டோ என்னமோ படிச்சுட்டு இருந்தேன். இப்ப வந்து மேரேஜ் ஆகி இப்பதான் வர்றேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் தெளிவான இதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று வந்து தேரோட்டம். இன்னைக்கு காலையில வந்து தேரோட்டம். நான் இதனால தேரோட்டத்துக்கு வர முடியல. சோ 1 மணி நேரத்துல வந்து இந்த பக்கம் வந்துடும். அந்த சாமி ஆல்ரெடி பாத்துட்டோம். இன்னொரு தடவை பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூட்டம் அவ்வளவு கூட்டம். போன் பண்ணா சிக்னலே கிடையாது. அவ்வளவு ஹேங் ஆகுற மாதிரி அவ்வளவு கூட்டமா இருக்கு. 10 லட்சம் மக்களுக்கு மேலே இருக்காங்க. போயிட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க கிட்ட பாலத்துல இருந்து லைனா வந்துட்டே இருக்காங்க ஆளுங்க. வர எல்லாமே வந்து சாமிய வந்து கரைக்கும் போதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா செம்ம கிரௌடா இருக்கு. சாமியை பார்த்துட்டு நம்ம இப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. ஏன்னா உலகமே அங்கதான் உட்காந்துருக்கு. ஆத்துல போனோம்னா நசுக்கி கொன்றுவாங்க. சாமியை பார்த்துட்டு மட்டும் நம்ம கிளம்பலாம். அப்புறம் நாளைக்கு காலையில வந்து ஒரு 11 o'clock போல ஃப்ரீயா இருந்தோம்னா, சாமி ஃப்ரீயா தான் இருக்கும். வேணா அப்ப வேணா ஆத்துல வந்து பாத்துக்கலாம். சாமி அப்ப வந்து ஃப்ரீயா இருக்காதுல்ல. இல்ல, சாமி வந்து நாளைக்கு 3 மணி வரைக்கும் வந்து ஆத்துலதான் ஏதோ ஆத்து பக்கத்துல ஏதோ மண்டபம் இருக்கா, அங்கதான் இருக்குமா. சோ நாளைக்கு நம்ம வந்து பகல்ல வேணா வந்து பாத்துக்கலாம். இப்போதைக்கு சாமியை பார்த்துட்டு மட்டும் நம்ம கிளம்பிடலாம். இப்ப சாமி பாக்குறதுலே வந்து ஓரத்துல தான் நின்றுருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஓரம் அந்த பக்கம் இருக்கும். இங்க உட்காந்துருக்கோம். அங்க உட்காந்து வெளியில வந்து பாத்துட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஒரு இது மாதிரி அந்த ஒரு ஆட்டோட அந்த பையன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்து தண்ணியை ஊத்தி அந்த சாமி மேல வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அதாவது அழகர் மேல ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த அது வந்து தீர்க்கம்னு சொல்லுவோம்ல நம்ம, அது வந்து நம்ம மேல எல்லாம் ஸ்ப்ரே பண்றாங்க. வந்து ஒரு கதைலாம் சொல்றாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மீனாட்சி அம்மன் வந்து அழகருக்கு வந்து தங்கச்சி கல்யாணத்தை பார்க்க வரதா இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு சொல்றாங்க. மொத்தம் 3 கதை சொல்றாங்க. அதாவது தங்கச்சியை வந்து பார்க்கறதுக்கு போறதுக்கு எல்லாமே 3 கதை சொல்றாங்க. நம்ம வந்து பாண்டிய கால மன்னர்கள் வந்து ஒரு கதை சொல்றாங்க. அந்த காலத்துல வெளிப்பட்டிருக்காங்கன்னா அழகர் வந்து தங்கச்சிய வந்து வழி அனுப்பி விடு தாரவாதத்தை கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்காண்டி ஒரு இது சொல்றாங்க. 2வது விஜயநகர பேரரசு இந்த இது மதுரை ஆளும்போது அவங்களுக்கு ஒரு கதை சொல்றாங்க. 3வது வந்து திருமலை நாயக்கர் வந்து ஆளும்போது இந்த இதெல்லாம் இதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. 3 விதமா கதை சொல்றாங்க. ஆனா அது ஏதோ சம்பிரதாயம் வந்து வருஷம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. இந்த அழகர் வந்து ஆத்துல இறங்குறத சொல்றாங்க. நாங்க வந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, பாதித்தோட நடந்து வந்து ஆட்டோல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தோம். ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. செல்போன் வந்து பேச முடியல அந்த அளவுக்கு. யாருமே வந்து மொபைல் எடுத்து வீடியோ ஷூட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய திருட்டுலாம் நடக்குது. அது மாதிரி இங்க வரவங்க எல்லாம் ஸ்லிப்பர் போட்டு வராங்க. ஆனா கீழே எல்லாம் எல்லா ஸ்லிப்பருமே கீழே தான் இருக்குது. ஆனா போலீஸ் பயங்கரமா ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஒரு சில இடத்துல இல்லாத இடத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஆனா பயங்கரமா அடிதான், பேசலாம் கிடையாது. அந்த குச்சி பெரம்பு எல்லாம் கையில வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதான் விளக்கம் மாதிரி ஆயிருச்சு. அவ்வளவு அடி விழுகுது. எல்லாத்தையும் இல்ல, தப்பு பண்றவங்க இந்த மாதிரி பண்றாங்க. பார்த்தா அந்த அளவுக்கு சேட்டையும் பண்றாங்கல்ல. ஆமா, டான்ஸ் ஆடிட்டு செஞ்சுட்டு கத்திக்கிட்டு. ஒரு பக்கம் அந்த பக்கம் சண்டை நடந்தாலும் இந்த பக்கம் வந்து பிபிஐ ஊதிக்கிட்டு நல்லா ஜாலியா ஒரு பசங்க எல்லாம் 2K கிட்ஸ் பசங்க 90 கிட்ஸ் பெரியவங்க கூட சின்ன வயசுல நல்லா சூப்பரா என்ஜாய் பண்றாங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு டைம் தானே. வருஷத்துக்கு ஒரு டைம் தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அழகர் சாமி வந்து இன்னும் பல்லக்கில் தூக்கிட்டு வரல.
இன்னும் 3 மணிக்கு கிளம்பிட்டாங்க, இங்க இன்னும் வரல. நாங்க வந்து பார்த்தாச்சு ஆல்ரெடி. வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்கு மேல பாக்குறத நாங்க வீடியோல ஆட் பண்றோம், நீங்க பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை, நாங்க இந்த வருஷம் வந்துட்டோம், வராதவங்களும் அடுத்த வருஷம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. பார்த்து வரும்போது வந்து கோல்ட் எல்லாம் போட்டு வராதீங்க. ஆமா, இப்ப நாளை செயின் போட்டு வந்திருக்கேன், எவனும் கை வைக்கல, நான் ஓரமா வந்துக்கிட்டு நானு. கோல்ட் எல்லாம் போட்டு வராதீங்க, ஸ்லிப்பர் போட்டு வராதீங்க, பார்த்து ஜாக்கிரதையா. ட்ரெஸ் எல்லாம் வந்து சுடிதார் போட்டுக்கோங்க, ஷால் எல்லாம் வந்து நல்லா இது பண்ற மாதிரி போட்டு சேஃப்டியா வந்துட்டு சேஃப்டியா போங்க. பார்த்து ஒரு ஓரமா உட்காந்துக்கோங்க. இங்க வர்றதா இருந்தா செப்பலே இல்லாம நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருங்க, வேற எதுவுமே கொண்டு வராதீங்க. செல்போனை கூட கொண்டு வந்தாலும் சொந்தக்காரங்க வீட்டுல வச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா பாக்கெட் அடியில தெரியாம முடிச்சு வச்சிருங்க. திருடர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஜாலியா, பயங்கர ஜாலியா இருக்கு. இதெல்லாம் வந்து விடிய விடிய ஏதோ பகல் மாதிரி ஆளுகள் நடமாட்டம். மதுரை சிட்டியே வந்து அப்படியே அல்லால போடுற மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் சித்திரை பயங்கரமா நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் இங்கதான் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும். ஓகே, இப்போ வந்து 3 மணிக்கு மேல வரேன்னு இருக்காங்க. நான் தொடர்ந்து வீடியோ பார்ப்போம், தொடர்ந்து வீடியோ ஆட் பண்றேன், பாருங்க. சாமி வருவதுக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க, 3 மணிக்கு மேலே வரும்ட்டாங்க. ஸோ அது வரைக்கும் சும்மா இருக்காட்டி என்ன நம்ம போய் சுற்றி பார்க்க அப்படின்னு. இப்போ பசங்க நிறைய பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்மளும் அப்படி சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு உள்ளே போயிட்டோம். விளையாட்டு சாமான்லாம் போட்டிருந்தாங்க, விளையாண்டுட்டு அப்படியே சரி கோயிலுக்கு முன்னாடி போவோம் அப்படின்னு அப்படியே சுற்றி லைட்டாக நகர ஆரம்பிச்சிட்டோம். தெரியலையா நீ நாட்டில் கூட்டு போனா என்ன அப்படியே பார்த்தீங்கன்னா பிரைஸ் பால் விளையாட்டு இருந்துச்சு. அப்படியே நம்ம விளையாண்டு அப்படியே கொஞ்சமாக டயத்தை கிடக்கிறதுக்காண்டி அப்படியே உள்ளே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே சொந்தக்கார பசங்களும் நிறைய இருந்திருந்தாங்க. அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. இப்போ ஜாலியாக பார்த்து பேசிட்டு அப்படியே உள்ளே எல்லாம் அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். டைம் போகிறதே தெரியல, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. மெதுவாக போடணும் சார். இந்த கோயிலுக்குள்ளே ஒரு பாட்டு போடுவாங்க பாருங்க, வாராரு வாராரு அழகர் வாராரு. இந்த பாட்டு போட்ட அடுத்த செகண்ட்ல வந்து நம்ம மக்கள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பவர்ஃபுல்லான அந்த பாட்டுக்கு வந்து ஆட தெரியாதவங்க கூட ஆடிடுவாங்க. இந்த பாட்டில் என்னதே சக்தி இருக்கோ, என்னதே பவர் இருக்கோ என்னன்னு தெரியாது. மற்ற பாட்டுக்கு கூட இந்த பாட்டுக்கு வந்து அதிகமாக ஆட தெரியாதவங்க கூட ஆடிடுறாங்க. யாராவது ஆட தெரியலன்னு வச்சுங்களேன், அடுத்து இந்த திருவிழா கூட்டு வந்துருங்க, இந்த பாட்டை போட்டு அடுத்து அவங்க ஆடலைன்னா என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான அந்த சாங்குக்கு எனக்கே ஆட்டம் வந்துச்சுன்னா பார்த்துங்களேன். எனக்கு டான்ஸ் தெரியாது, சும்மா எங்கள் அண்ணன் என் கூட ஒரு அஜய்னு ஒரு பையன் வந்திருக்காப்புல, அவர் நான் ஏதோ டான்ஸ் ஆடணும், ஏதோ எங்களால் தெரிஞ்ச அளவுக்கு டான்ஸ் ஆடணும். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆட்டம் போட்டோன்னே திரும்பி பார்த்தோம், சாமி ஊர்வலம் தயாராகிடுச்சு அப்படின்ட்டாங்க. எல்லாம் கிளம்பிடுச்சு அப்படின்னாங்க. அப்படியே சாமி ஊர்வலம் ரெடி பண்ணி தூக்கிட்டு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. போலீஸ் பந்தோபஸ்து எல்லாமே ரெடி பண்ணி கயிறுக்குள்ளே கட்டி கயிறுக்கு உள்ளே வெளியே யாரும் வரக்கூடாதுன்னு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்களும் பக்கத்துலேயே போயிட்டோம். சாமியை பக்கத்தில் ரெண்டு பார்த்துட்டு ஊர்வலம் போகிறத பார்த்துட்டு அந்த குதிரைக்கு பக்கத்தில் அந்த ஒரு ஐயர் இருக்கார். அந்த உள்ளே வந்து சாமி சிலை உள்ளே இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே ரெண்டு பார்த்துட்டு நல்லா கண்குள்ளாக பார்த்துட்டோம். அவ்வளோ அருமையாக வச்சுருந்தாங்க. அந்த குதிரை ஃபுல்லாமே தங்கம்னு சொன்னாங்க. அப்போ அதுக்குள்ளே வந்து எல்லாமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியலில் பண்ணியிருக்கோங்களா. இப்போ போலீஸ் பந்தோபஸ்துலாம் பயங்கர இதாக இருந்தது. பக்கத்தில் நெருங்க கூட முடியாது, அந்தளவுக்குலாம் போட்டிருந்தாங்க. இந்த கோயிலுக்கு வந்து வர்றோம் அப்படின்னா அதிகாலை 2 மணி முதல் அதாவது 5 மணி வரைக்கும் நல்லா அழகாக பார்க்கலாம். பகலாகிடுச்சுன்னா பார்க்க முடியாது, வேறு ஊருக்கு ஊர்வலம் போயிடுவாங்க. அதில் மேக்ஸிமம் காலையில் வெள்ளனை வந்துடுங்க. இப்போ சாமி வந்து ஊர்வலத்தில் வரும்போது தண்ணி அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தண்ணி பீச்சுறாங்க பாருங்கள். இந்த தண்ணி வந்து ஒரு பையில் ஆட்டுத்தோளும் மாட்டுத்தோளும் நினைக்கிறேன், அந்த இது லெதர் தோளில் வந்து உருவாக்கப்பட்ட அந்த பையில் தண்ணியை நிரப்பி வச்சுட்டு மஞ்சள் தண்ணி நிரப்பி வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பக்கத்தில் போய் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். கூட்டம் ஓவராக இருக்குன்னு பக்கத்தில் பார்த்துட்டு வெளியில் ஓரத்துக்கு வந்துட்டோம். ஓரத்துக்கு வந்தோடனே மேலே ஒரு வண்டிக்கு மேலே ஏறி நின்று நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மரத்தெல்லாம் ஏறி நின்றுருக்காங்க பாருங்கள். பூரா அப்படியே கூட்டம், பயங்கர கூட்டம். இந்த கூட்டத்தில் வந்து கீழே விழுந்துட்டோம் அவ்வளோதான், ரொம்ப ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு கூட்டம், எழுந்து கூட நிற்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கும். கவனமாக, குழந்தைகள் வயசானவங்களாம் உள்ளே போக முடியாது. அவங்களாம் ஓரத்தில் நின்று தான் வேடிக்கை பார்க்குற மாதிரி வரும், உள்ளே போக முடியாது. தண்ணி பீச்சுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. எல்லோரும் இந்த மாதிரிலாம் யாரும் பீச்ச முடியாது. முறைப்படி ஒரு சில பேர்த்துக்கு தான் அந்த உரிமம் கொடுத்துருப்பாங்க. உரிமம் கொடுத்த பின்னாடி இந்த மாதிரி முறைப்படி சாமி மேலே தெரியக்கூடாது, கீழே தான் தெரியக்கணும், மக்கள் மேலே தெரியக்கூடாதுன்னு அப்படி சில விதிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும் தான் இந்த ஸ்ப்ரே பண்ணுவாங்க. மற்ற யாரும் சர்வசாதாரணமாக யாருமே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண முடியாது. அதுக்கு சில கட்டுப்பாடுகளோடு அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு உரிமம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஊர்வலம் போகிறப்போ ஒவ்வொரு மண்டபத்துக்குள்ளேயும் நின்று உள்ள அந்த சிலையை இறக்கி வச்சு, அந்த வாகனங்களை இறக்கி வச்சு, அந்த அழகர் சிலையை இறக்கி வச்சு சில பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, காலங்காலமாக வந்து அந்த பக்கம் வர்றவங்க அந்த இதில் வச்சு சில பணம் கொடுப்பாங்க, சிலர் பொருள் கொடுப்பாங்க, சிலர் உதவி செய்வாங்க. அந்தந்த மண்டபப்படி அங்கே வச்சு தீபாராதனை காட்டி சாமி கும்பிட்ட பின்னாடி திருப்பி எடுத்துகிட்டு வெளியே வந்து திருப்பி ஊர்வலமாக கொண்டு போவாங்க. இதே மாதிரி தான் ரோட்டு நெட்டுக்க போகிறப்ப வர்றப்பெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அழகர் சிலை இருக்குது பார்த்தீங்களா, மேலே தூக்கியிருக்காங்க, அந்த பல்லாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை 3 டைம் ஆட்டுவாங்க.
எதுக்கு ஆட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே 18ஆம் படி கருப்புசாமி அந்த இடத்துல இருக்காங்க. அவர்கிட்ட உத்தரவு கேட்கறதுக்காண்டி ஆட்டுறாங்க. அவர் உத்தரவு கொடுத்த பின்னாடி தான் மறுபடியும் இந்த ஊர்வலத்தை கண்டினியூ பண்ண முடியும். அதுக்காகத்தான் அந்த 3 டைம் ஆட்டுவாங்க பாருங்கள். இதை ஆட்டுறாங்க பார்த்தீங்களா, எப்படி ஆட்டுறாங்க பாருங்கள். இப்படி ஆட்டுவாங்க. அதாவது உத்தரவு கேட்குறதுக்கு இது இந்த மாதிரி ஆட்டுவாங்க. இது ஏன் ஆட்டுறாங்கன்னு சில பேருக்கு தெரியாது. அந்த 18ஆம் படி கருப்புசாமிகிட்ட உத்தரவு கேட்குது, வேறு எதுவும் இல்லை. இதுதான் அதோட அர்த்தம். இந்த கொட்டடிக்கிற சவுண்டு, மக்களோட சத்தம், இந்த சத்தத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி குறைஞ்சது ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்காவது குறைந்து கேட்டிருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு நைட் நேரத்தில் மக்கள் இந்த சத்தத்தை கேட்டால் யாரும் தூங்கக்கூட அன்றைக்கி நைட்டு யாருமே மதுரையில் தூங்கியிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணும். ஏன்னா அவ்வளவு சத்தமாக இருந்தது. ஒரு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் குறுக்கு வழியில் போகிறாங்க, ஆற்றுக்குள்ளே இறங்கி நடந்து போகிறாங்க. நம்ம கள்ளழகரை தரிசிக்க போகிறாங்க. விடிஞ்சிருச்சு, 5-6 மணி ஆயிடுச்சு. விடிஞ்சிருச்சு, 5:30 மணி ஆயிடுச்சு. இப்போ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுப்போம்னு எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் வந்து பசியோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக, நம்ம கள்ளழகரை தரிசிக்க வந்த எல்லாருமே பட்னியோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லா நிறுவனங்கள் சோசியல் சர்வீஸ் எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாம் வந்து பூரா டிராக்டரு வேனு எல்லா வண்டியிலையும் பிடிச்சி வந்து எல்லாமே சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தக்காளி சாதம், தேங்காய் சாதம், நம்ம அப்பளத்தோட நல்லா பொங்கல், விதவிதமான ரஸ்னா, மோர், கலரு, இப்படி எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுக்க ஆரம்பிச்சுலாம் 10 லட்சம் மக்கள் இருக்காங்க. உள்ள எல்லாருமே பசியோடு இருக்கக்கூடாது, பட்னியோடு இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மதுரையில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சாப்பாடுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. நீங்கள் வர்றவங்க வந்து விடிஞ்சால் போதும் சாப்பாடு இருக்கும். நீங்கள் எல்லாம் குளிச்சுட்டு பாத்ரூம் போய்ட்டு நல்லா அந்த ஆற்றுலேயே குளிச்சுட்டு நம்ம கள்ளழகரை தரிசிட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போகலாம். சூப்பரான ஒரு அருமையான ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி மொட்டை எடுக்கிறவங்க வந்து மொட்டை எடுக்கலாம். இங்கே வருஷம் மொட்டை எடுக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க. மொட்டை எடுக்கிறதுக்கு வெளியில் வந்து பார்த்தா லைனில் உட்காந்துருப்பாங்க. 50 ரூபா கொடுத்தா போது மொட்டை எடுத்துகிட்டு வாங்க. அப்படியே நம்ம உள்ள இந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி குளிச்சுட்டு அழகரை தரிசிச்சுட்டு அப்படியே போகலாம். இவங்க இதெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வராங்கன்னா வேண்டுதலுக்காக எடுத்துகிட்டு வராங்க. இவங்கள மாதிரி நிறையா பேர் வேண்டுதலுக்காக எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் ஏதாவது சாப்பிட்றதா கூட நீங்கள் வெளியில் போக தேவையில்ல. அங்கே A to Z உள்ள ஐஸ்கிரீம் கடையிலேருந்து எல்லாமே உள்ளே இருக்கும். நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம். அதே மாதிரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா முழங்கால் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல பள்ளமாக இருக்கிற இடத்துல வந்து முழங்கால் அளவு, இடுப்பளவு தண்ணி இருக்குது. இடுப்பளவு கூட இல்லை, முழங்கால் அளவு தான் தண்ணி இருக்குது. அதில் குளிக்கிறது வந்து சும்மா லைட்டாக நார்மலாக உட்காந்து குளிச்சுக்கலாம். ரொம்பவும் தண்ணியெலாம் எடுத்து விடலை, கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து விட்ருக்காங்க. சின்ன குழந்தைகளாம் ஈஸியாக அழகாக குளிக்கலாம். அதிகமாக தண்ணி எடுத்து விட்டால் பிரச்சனை வந்துடும்ன்றதுக்காக கம்மியாக எடுத்து விட்ருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒன்று தண்ணி பூரா சூடாக வருது, நல்லா பயங்கர சூடாக வருது. வெயில் அப்போவே அடிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணினா ஜில்லுன்னு வரும்னு பார்த்தா பூரா சூடாக வர ஆரம்பிச்சிச்சு. சரி, சாஸ்திரத்துக்கு நம்ம குளிச்சுட்டு அது கிளம்பிட்டோம். நாங்கள் நீங்கள் வர இருந்தால் 2 நாள் லீவ் போட்டு வந்துருங்க. ஏன்னா 2 நாள் 3 நாள்ன்றது கொஞ்சம் நல்லா சுற்றி பார்க்கலாம். நல்லா எல்லாமே நிறையா சுற்றி பார்க்குறதுக்கு மயில் நிறையா இருக்குது.
எனக்கு வந்து பக்கத்தில் திண்டுக்கல்ல இருக்கனால எனக்கு ஒரு நாள் லீவு கிடச்சதுனால நான் பக்கத்தில் நிறையா டைம் வந்துட்டு போயிருக்கேன். இருந்தாலும் எனக்கு ஒரு நாள் லீவு கிடச்சதுனால தேரோட்டத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். நான் வைகை ஆற்றுல அழகர் இறங்குற அந்த இதை மட்டும் பார்க்க வந்தனால ஒரு நாள் லீவு கிடச்சதுனால ஒரு நாளுக்கு மட்டும் வந்திருக்கேன் நான். நீங்கள் வர்றா இருந்தால் குறைஞ்சது 3 நாள் லீவு போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தேரோட்டம்லாம் சூப்பராக அழகாக இருக்கும், நல்லா கை கட்டி இழுத்துட்டு போகிறது நல்லா அழகாக இருக்கும் அப்படிம்பாங்க. அதனால் நீங்கள் வராதான் கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறோம்னா குறைஞ்சது ஒரு 3 நாள் லீவ் போடுங்க. 2 நாள்லாம் பத்தாது, 3 நாள் லீவ் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தது போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ தான் நான் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மதுரைக்கு இந்த கோயிலுக்கு வராதவங்க சீக்கிரமாக வந்து ஒரு டைமாவது என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.